இருப்பு கணக்கு பேணுதல். மிகச்சிறந்த வல்லுநர்களும் மிகுந்த பணி அனுபவம் வாய்ந்தவர்களும் இந்த இருப்பு கோப்பு பேணுதலில் தவறுகள் இழைக்கின்றனர். எனவே சரியான முறையில் இருப்பு கோப்பு இருப்பு கணக்கு எப்படி பேணுவது என்பது குறித்து பார்ப்போம். பொதுவாக இருப்பு கணக்கு இரு வகைப்படும். ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ் ஸ்டோர்ஸ். மறுபடியும் ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸை இரண்டாக பிரித்து ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ், கன்சியூமர் ஸ்டோர்ஸ் என இரு வகையாக பிரிக்கலாம். முதலில் ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸை எடுத்துக்கொள்வோம். 1/4 அன்று, அதாவது ஏப்ரல் முதல் நாள் அன்று, முந்தைய இருப்பு கோப்பு கணக்கிலிருந்து இருப்பு கணக்கிலிருந்து இந்த ஆண்டிற்குரிய இருப்பு கணக்கிற்கு அனைத்து இனங்களும் கேரி ஓவர் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது 1/4 வருடத்தை போட்டுவிட்டு brought forward from page இத்தனை ஆஃப் ஸ்டாக் புக் இந்த வருஷம் அப்படி போட்டு க்ளோசிங் பேலன்ஸில் எத்தனை நம்பர், அதுக்கு உண்டான வேல்யூ என்ன, இதையே ரெக்கார்ட் பண்ணணும். புதுசாக ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தில் ஒரு பேஜில் ஒரு ஸ்டாக் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஐட்டம் உள்ள வருதுன்னா தேதி போட்டுக்கணும். ஜிஆர்பி, கூட்ஸ் ரிசீவ்டு புக், சீரியல் நம்பரை போட்டுக்கணும். எத்தனை நம்பர் வருது, அதுக்கு உண்டான வேல்யூ என்ன, அதை போட்டுக்கணும். அதே டோட்டல் காலத்தில் கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் காலத்துக்கு கொண்டு சென்று விட வேண்டும். அனைத்து காலங்களிலும் குவான்டிட்டி வேல்யூ இருக்க வேண்டும். அது இஸ்யூ பண்ணும் பொழுது ஸ்டோர் இண்டன் நம்பர், தேதி, ஸ்டோர் இண்டன் நம்பர், குவான்டிட்டி, வேல்யூ, அது கழித்தது போக பேலன்ஸ் எத்தனை நம்பர், குவான்டிட்டி, வேல்யூ, அதனை செய்ய வேண்டும். இப்படி கழிக்கும் பொழுது 3 வகையான கணக்குகள் கையாளப்படுகின்றன. ஒரு பர்டிகுலர் ஐட்டம் முதலில் வந்திருந்தால் அதனை முதலில் இஸ்யூ பண்ண வேண்டும். இது ஃபஸ்ட் ரிசிப்ட், ஃபஸ்ட் இன்கம், ஃபஸ்ட் சர்வ், ஃபிஃபோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கடைசியில் வந்த ஐட்டத்தை இஸ்யூ பண்ணுறது, இது லிஃபோ, லாஸ்ட் இன்கம் ஃபஸ்ட் இஸ்யூ. இன்னொன்று ஆவரேஜ் மெத்தட், சென்ற தடவை இருந்த கணக்குனுடைய குவான்டிட்டி வேல்யூ, இப்போ பர்ச்சேஸ் பண்ணனுடைய குவான்டிட்டி வேல்யூ இரண்டையும் கூட்டி அதனுடைய ரெண்டுக்கு சேர்த்துன வேல்யூ அரைவ் பண்ணி பேலன்ஸ் காலத்தில் கொண்டு வருது. இது ஆவரேஜ் மெத்தட். எல்லாத்துலேயுமே வேல்யூ முக்கியம். ஸ்டோர் இண்டன் வச்சு கழிக்கும்போது வேல்யூ போடணும். இந்த ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ், கன்சியூமர் ஸ்டோர்ஸ் 2 வகையாக பிரிக்கிறோம். கன்சியூமர் ஸ்டோர்ஸுங்கிறது மெயின்டெனன்ஸுக்காக செய்கிறது. இப்போ ஒரு தொடப்பம், ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கெரசின், இந்த மாதிரி ஐட்டங்கள், அது குறைந்து போகக்கூடியது. அதுக்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது இல்லை. அது கன்சியூமர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்சியூமர் ஸ்டோர்ஸுக்கு தனி ஸ்டாக் புக்கும், ரா மெட்டீரியல்ஸுக்கு தனி ஸ்டாக் புக்கும் பேணப்பட வேண்டும். அப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஃபினிஷ்டு கூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
1/4 அந்த வருஷம் brought forward from page of previous stock book எத்தனை குவான்டிட்டி, அதனுடைய வேல்யூ என்ன, அதை வந்து பேலன்ஸ் காலத்தில் கொண்டு வந்துடும். அப்புறம் அடுத்ததாக ஒரு தேதியில் ப்ரொடக்ஷன் ஸ்லிப் நம்பர், எத்தனை ஐட்டம் ப்ரொடக்ஷன் ஆகுது, குவான்டிட்டி, அதனுடைய வேல்யூ. ஸோ இதையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய குவான்டிட்டியும் கூட்டி டோட்டல் வேல்யூ அரை பண்ணி அது பேலன்ஸ் காலத்துக்கு கொண்டு போயிடும். இது ஒரு மெத்தடு ஃபினிஷிங் கூட்ஸ் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஃபினிஷிங் கூட்ஸில் இஷ்யூ காலத்தில் கழிக்கும் பொழுது தேதி, டெலிவரி நோட் நம்பர், குவான்டிட்டி, வேல்யூ, க்ளோசிங் பேலன்ஸு, குவான்டிட்டி, வேல்யூ. இந்த மாதிரி அந்த ஃபினிஷிங் கூட்ஸ் ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பொதுவாக ஸ்டோர்ஸில் மெஷினரி அக்கௌண்ட்னால் அது ஒரு தடவை மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா தேதி, அந்த மெஷினரியினுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த பேஜில் எழுதிடும். அது என்ன மேக்கு, என்ன நம்பரு, அது சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் ஆஸ் பர் பில் அதில் என்ட்ரி போட்டணும். அதனுடைய ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே பில்லில் என்ன இருக்குதோ அது பூரா அந்த மெஷினரி ரிஜிஸ்டரில் போட்டணும். மெஷினரி ரிஜிஸ்டர் இஷ்யூ பண்ணி நில் பண்ண முடியாது. அது எப்பவுமே மெஷினரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் அது வந்து நில் பண்ண முடியல. நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது மெஷினரிக்கு டிப்ரிசியேஷன் அரைவ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய வேல்யூ அரைவ் பண்ணுறோம். அப்புறம் லூஸ் டூல்ஸ், சில கருவிகள், ஸ்பேனரு, சுத்தி, இந்த மாதிரி சில கருவிகள் நம்ம தொழிலுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த கருவிகள்லாம் சில ஸ்டேஜில் வந்து ஓன் அவுட் ஆகிடும். ஒரு சுத்தியோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு பீரியடில் வந்து அவன் ஓன் அவுட் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு வருஷம் அவனுடைய டிப்ரிசியேஷன் அரைவ் பண்ணிகிட்டே வந்து டிப்ரிசியேஷன் நில் ஆகும் பொழுது நம்ம கம்ப்ளீட்டாக கழிச்சிடக்கூடாது. அதையும் வெரிஃபிகேஷன், ஸ்டாக் வெரிஃபிகேஷன் செய்யும் பொழுது அதனுடைய ஓன் அவுட் கண்டிஷன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி that should be carried over to the condemned articles register. condemned articles register வரக்கூடியதை ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஆக்ஷன் விட்டு ஆக்ஷன் போன பிற்பாடு அதனுடைய சேல் ப்ரொசீஸ், கேஷ் ரிசிப்ட் நம்பர், அமௌண்ட்டு, சேல் ப்ரொசீஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை மில் பண்ணிடும். அப்புறம் பெரும்பாலும் ஸ்டாக் புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்லேனியஸ் என்ட்ரிஸ் போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. ஸ்டாக் புக்கில் ஒன்லி மெட்டீரியல், அது என்ன வந்தது, ரிசிப்ட்டு, அதோடைய வேல்யூ என்ன, இஷ்யூ என்ன, குவான்டிட்டி என்ன, வேல்யூ என்ன, பேலன்ஸ் என்ன, அதுதான் இருக்கணும். இல்லையா இன்னாருக்கு ஹேண்ட் ஓவர், இன்னாருக்கு டேக்கன் ஓவர், கையெழுத்து போடுறது. அப்புறம் அடுத்தது இன்னாருக்கு ஹேண்ட் ஓவர், டேக்கன் ஓவர், கையெழுத்து போடுறது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட என்ட்ரிகளை வந்து ஸ்டாக் புக்கில் போடக்கூடாது. அந்த ஹேண்டிங் ஓவர், டேக்கிங் ஓவரை வந்து தனியாக சார்ஜ் லிஸ்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதில் சீரியல் நம்பர், பேஜ் நம்பர் ஆஃப் தி ரா மெட்டீரியல் ஸ்டாக் புக், அல்லது கன்சியூமர் ஸ்டாக் புக், அல்லது ஃபினிஷிங் குட்ஸ் ஸ்டாக் புக், நேம் ஆஃப் தி ஐட்டம், குவான்டிட்டி, வேல்யூ ஆஸ் பர் புக், அப்புறம் கிரவுண்டு ஸ்டாக், குவான்டிட்டி, வேல்யூ, அப்புறம் ஷார்ட்டேஜ், குவான்டிட்டி, வேல்யூ, எக்ஸஸ், ஷார்ட்டேஜ், வேல்யூ, ரிமார்க்ஸ், குவான்டிட்டி, வேல்யூ. இந்த மாதிரி காலங்களை ஒதுக்கி சார்ஜ் லிஸ்ட் ரெடி பண்ணி சார்ஜ் லிஸ்ட்டு தான் ஹேண்ட் ஓவர், டேக்கன் ஓவர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு தட் சார்ஜ் லிஸ்ட் should be submitted to the head of the office. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தில் ஒரு 10 நம்பர் ஸ்டாக் இருக்குதுன்னா
சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இன்கம்பர் 8 நம்பர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ 2 நம்பர் ஷார்ட்டேஜுங்கிறது வருது. ஆனால் ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்து அந்த 2 நம்பர் ஷார்ட்டேஜுக்கு பொறுப்பாக மாட்டார். ஏன்னா அவர் எடுக்கும் பொழுது 2 நம்பர் ஷார்ட்டேஜாக எடுத்துருப்பார். அதுக்கு முன்னாடி பர்சன் எடுக்கும் பொழுது 1 நம்பர் ஷார்ட்டேஜ் எடுத்துருப்பார். அதுக்கு முன்னாடி பர்சன் எடுக்கும்பொழுது 2 நம்பர் ஷார்ட்டேஜ் எடுத்துருப்பார். இது எல்லாம் வந்து சார்ஜ் லிஸ்ட் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஆக்சுவல் ஷார்ட்டேஜுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர் இந்த ஷார்ட்டேஜுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்டு அவருடைய விளக்கத்தை பெற்று அது இப்போ கண்டம்ட் ஐட்டமாக இருந்தால் கண்டம்ட் ஐட்டத்துக்கு கொண்டு போய் அதை ஆக்ஷன் விட்டு நில் பண்ணலாம். இல்லை உண்மையிலேயே ஷார்ட்டேஜ்னால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு 17 இயர்ஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிட்டு அதை எக்ஸாமின் பண்ணி அவர் மேலே உண்மையிலேயே பொறுப்பு இருந்ததுன்னா அவருக்கு வந்து ரெக்கவரி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணும். அதை விடுத்துட்டு ஸ்டாக் புக்லேயே ஒவ்வொரு பேஜ்லேயும் ஹேண்ட் ஓவர் டேக்கணும் மிஸ்லேனியஸ் தாப்பான என்ட்ரிஸ் போடுறது வந்து சரியில்லை. அது ஒரு நோட் ஃபைல் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து should be dealt with in the ஆஃபீஸ் ஃபைல் ஒன்லி அண்ட் நாட் இன் தி ஸ்டாக் புக். அதே மாதிரி வெரிஃபிகேஷன், ஸ்டாக் வெரிஃபிகேஷன், 10% வெரிஃபிகேஷன், 20% வெரிஃபிகேஷன். 10% வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் serial number, page number of the raw material stock pool or the consumer stock pool or the principal stock pool, name of the item, quantity, value as per ground stock, quantity, value, shortage, quantity, value, excess shortage value, remarks. இப்படிங்கிற ஒரு சார்ஜ் லிஸ்ட் ரெடி பண்ணி வெரிஃபை பண்ணி அந்த சார்ஜ் லிஸ்ட்டை வந்து யார் வெரிஃபை பண்ண சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லலாம் அவருக்கு சப்மிட் பண்ணிடணும். தட் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அவர் வந்து அந்த சார்ஜ் லிஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி உண்மையிலேயே அந்த இதுக்கு பொறுப்பு யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரெக்கவரி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணணும். அல்லது பெர்சன்ட் இன்கம் கிட்ட வந்து இந்த மாதிரி 2 நம்பர் ஷார்ட்டேஜ் இருக்குது, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அவர் வந்து இல்லை இது என் பேரில் ஷார்ட்டேஜ் இல்லை, நான் எடுக்கும்போது 2 நம்பர் ஷார்ட்டேஜ் குறைவாக தான் எடுத்தேன், இது எனக்கு முன்னாடி பீரியடுன்னு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார். அதே போல் அதுக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொருத்தையும் கேட்டு ஆக்சுவல் ஷார்ட்டேஜ் யாருக்கு பொறுப்புன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி ரெக்கவரி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ண முடியா. ஸ்டாக் புக்கில் வந்து ஹேண்ட் ஓவர் டேக்கணும் ஒவ்வொரு பேஜ்லேயும் ரெக்கார்ட் பண்ணுறது, அது ஸ்டாக் புக் வந்து ஒரு நோட் ஃபைல் மாதிரி. அது ஸ்டாக் புக்கில் ஒன்லி மெட்டீரியல் ரிசிப்ட்டு, இஷ்யூஸு, பேலன்ஸ் அதுதான் இருக்கிற முடிய மற்ற என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கக்கூட. ஸோ இது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் அது எப்படி ஐட்டம்ங்கிறத நம்முடைய அடுத்த ஸ்பீச்சில் பார்க்கலாம்.